கஷ்டத்தோடு போலிங்கில் இருந்த காலத்திலே கேன்சர் நோயாளிகளுக்காக கொண்டு வந்த மருந்துக்குள்ளே தண்ணீரை ஊற்றி அத்தனை பேரையும் கொலை செய்த குற்றவாளியான அந்த கெகலியர் ரம்புக்களவை நாங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து அவரை நீக்க முயற்சித்த பொழுது இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவருடைய அமைச்சர்களும் எம்பிக்களும் கைதூக்கி அவரை நம்பிக்கையில்லா பிரேரணைகளை பாதுகாத்தவர்கள். இந்த விஷயத்திலே ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சியிலே இந்த 2 வருஷ காலத்துக்குள்ளே நடந்த பல களவுகள், அந்த களவுகளில் ஆகப்பெரிய களவு தான் $1400 மில்லியன் விஎஃப்எஸ் களவு, அதாவது விசா களவு. அந்த களவு $1400 மில்லியன் என்பது 30 கோடி ரூபாய், $1 மில்லியன் 54,000 கோடி ரூபாவை மக்கள் பசியிலும் பட்டினியிலும் கஷ்டத்திலும் இருக்கின்ற இந்த காலத்திலே இவர்கள் கொள்ளையடித்தார்கள் என்றால் இவர்களை விட மோசமானவர்கள் இந்த நாட்டிலோ அல்லது எந்த காலத்திலாவது இந்த நாட்டில் இவ்வாறான ஒரு ஆட்சி இருந்ததா என்று கேட்கிறேன். இதை அவ்வாறான மோசமானவர்களிடத்திலே மீண்டும் இந்த நாட்டை கொடுக்க முடியுமா என்று கேட்கிறேன். நோயாளிகள் கஷ்டத்தோடு போலிங்கில் இருந்த காலத்திலே கேன்சர் நோயாளிகளுக்காக கொண்டு வந்த மருந்துக்குள்ளே தண்ணீரை ஊற்றி அத்தனை பேரையும் கொலை செய்த குற்றவாளியான அந்த கெகலியர் ரம்புக்களவை நாங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து அவரை நீக்க முயற்சித்த பொழுது இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவருடைய அமைச்சர்களும் எம்பிக்களும் கைதூக்கி அவரை நம்பிக்கையில்லா பிரேரணைகளை பாதுகாத்தவர்கள். எனவே அவ்வாறான மோசமானவர்களிடத்திலே மீண்டும் இந்த ஆட்சியை கொடுப்பதா என்பதை சிந்திக்க வேண்டும். எனவே இன்று ரணில் ஒரு மனிதர், ஆனால் அவரை சுற்றி இருக்கின்ற இந்த அலிபாபாக்கள், இந்த மோசமானவர்கள், இந்த கல்வர்கள், இந்த களவுக்கு துணை போனவர்கள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். எனவே மாட்டு மக்கள் ரணில் விக்ரமசிங்கவை நிராகரிக்க வேண்டும். அதே போலதான் அனுரகுமார திசாநாயக்க ஃபைல்களை தூக்கி கொண்டு தெரிகிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்லணை பிடிப்போம், களவுகளை இல்லாமலாக்குவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இந்த 2 பெரிய களவுகளையும் அவர்கள் பிடிக்கவில்லை. அவர்கள் போலீஸிலே போய் விஎஃப்எஸ்க்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யவில்லை. அதை எஸ்ஜேபியில் இருக்கின்ற அமைச்சர்கள் எம்பிமார் தான் போய் வழக்கு தாக்கல் செய்தார்கள். கெகலிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தது சாதாரண பொதுமக்கள், என்ஜிஓக்கள், எஸ்ஜேபிக்காரர்கள். ஆனால் இந்த சோப்பு, அதாவது அனுரகுமார் திசாநாயக்கோட அணியினர் எந்த வழக்கும் போடவும் இல்லை, அவர்களை பிடித்து கொடுக்கவும் இல்லை. சீனி களவு நடந்தது, எத்தனையோ களவுகள் நடந்தது, எந்த களவிலும் அவர்கள் சம்பந்தப்படவில்லை பிடித்து கொடுக்கின்ற விஷயத்திலே. ஆனால் ஃபைல்களை தூக்கி கொண்டு தெரிகிறார்கள், மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள். களவு பிடிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களிடத்திலே ஜனாதிபதி பதவி தேவையாம். ஜனாதிபதி பதவி வந்த பிறகுதான் களவு பிடிப்பார்களாம். அப்படி என்றால் நாட்டுப்பற்று இருந்தால், உண்மையான கள்ளர்களை பிடிக்க வேண்டுமாக இருந்தால், அவர்களிடத்தில் இருக்கின்ற ஃபைல்கள் உண்மையாக இருந்தால் ஏன் அவர்களால் போய் இப்பொழுதே போலீஸிலே முறைப்பாடு செய்து கெகலியவை பிடித்து உள்ளே போட்டது போல, விஎஃப்எஸ் களவை நீதிமன்றத்தால் நிறுத்தியதைப் போல, ஏனைய களவுகளை பிடிப்பது போல ஏன் அவர்களால் செய்ய முடியாது என்று கேட்கின்றேன். எனவே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.